சம்பளம் பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. மாதந்தோறும் நாம் செய்யும் வேலைக்கான ஊதியத்தை பெறுகிறோம். அந்த ஊதியத்தை வாங்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. அந்த ஊதியத்தை கொண்டு வந்து குடும்பத்திற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்குகிறோம். அதை போலவே நாம் பாவம் செய்யும் போதும் அதற்கான கூலியை பெற வேண்டியதாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. விலக்கப்பட்ட கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் ஆதாமிடம் சொன்னபோது கூடவே அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றும் சொன்னார். இந்த மரணம் ஆத்ம மரணம். அது மனுஷனை தேவனை விட்டு பிரித்தது. அவனுடைய 930ஆம் வருடத்தில் அவனுக்கு ஏற்பட்டது உலக பிரகாரமான மரணம். அதே நேரம் இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலும் உண்டு. பாவம் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே கமார்டியா என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் இலக்கை விட்டு விலகுவதாகும். தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை விட்டு விலகி செல்லுவதாகும். கர்த்தர் நியமித்த ஒழுங்குமுறையை அசட்டை பண்ணிவிட்டு செல்லுவதாகும். எப்படி ஒரு அம்பானது எய்யப்படும் பொழுது இலக்கை விட்டு குறிதவறி செல்லுகிறதோ அதே போல தேவன் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்திய நீதியின் பாதையிலிருந்து வழிதப்பி செல்லும் போது அதுவே பாவமாய் மாறுகிறது. ஒரு மனுஷன் தான் பாவம் செய்துவிட்டதை எப்பொழுது அறிகிறான்? ஆம், மனசாட்சியால் வாதிக்கப்படும் பொழுது அவன் பாவம் செய்கிறது அவனுக்கு தெளிவாக புரிகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் தெய்வீக குரலாக மனசாட்சியை வைத்திருக்கிறார். நமக்கு மனசாட்சியோடு கூட வேத புத்தகத்தில் உள்ள கட்டளைகளையும் தந்திருக்கிறார். மனசாட்சிக்கும் வேத வசனத்துக்கும் விரோதமாக செய்யும் எந்த காரியமும் பாவமாகும். மனிதரை பாவம் செய்ய தூண்டுகிற 3 கொடிய வல்லமைகள் உண்டு. முதலாவது உலகம், இரண்டாவது மாமிசம், மூன்றாவது பிசாசு. ஒரு காலத்தில் தேவதூதனாய் இருந்த பிசாசானவன் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை கொண்டவனாய் மேட்டிமையுடன் நடந்தபோது வானத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டான். அன்று முதல் அவன் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறான். அவனே ஜனங்களை பாவம் செய்ய தூண்டி கொண்டிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். 1 யோவான் 3:8. ஆனால் பாவம் செய்யாமல் வாழவே முடியாது. லஞ்சம் வாங்காமலோ கொடுக்காமலோ ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. நம்முடைய காரியத்தை சாதித்து கொள்ள பாவம் செய்வதே ஆக வேண்டியதாக இருக்கிறது. இதை தவிர்க்க முடியாது என்று சிலர் தவறாக வாதிக்கிறார்கள். என்ன சமாதானம் சொன்னாலும் பாவம்தான். அது தேவனுடைய கோபாக்கினியை கொண்டு வருகிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் எல்லா பாவங்களையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நினைவிற்கு, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஏசாயா 51:2.